கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைய நாம் இயேசு சிலுவையில் பாடுபட்ட முதல் வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். பாருங்கள். ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். அவருடைய பத்திரங்களை அவர்கள் பங்கு போட்டு சீட்டு போட்டு கொண்டார்கள். சூத்திரம். இப்படி ஆண்டவர் அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று நாம் பார்க்குறோம். எப்படியோ பேர் நமக்கு ஏதாவது தீங்கு செய்தாலும் நாம் மன்னிக்கிறதுக்கு மனசு இல்லாமல் இருப்போம். ஆனாலும் அவரை முடிவு பரியந்தமாக அடித்தாங்க, அப்படியே சிலுவையில் சுமக்க வச்சாங்க. அதே போல் அவருடைய கடைசி ரத்தம் வரைக்கும் அவரை கஷ்டப்படுத்தி, அவரை துன்பப்படுத்தி, காரி துப்பி, இப்படி உன்னையே நீ ரட்சித்துக்கொள் அப்படின்லாம் சொல்லி அவரை கேவலமாக பேசி இப்படியெல்லாம் செய்யும்போது கூட ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னென்று இவர்கள் அறியாது இருக்கிறார்கள், இவர்களை மன்னியுங்கள் சொல்லி அந்த மன்னிக்கிற மனமாக ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவருடைய அன்பு மேலானது. இன்றைக்கி நாம் நினைக்கலாம், நம்மை மறந்து விட்டாரா, நமக்கு எதுவுமே செய்கிறதில்லையே, நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே, நமக்கு எதுவும் செய்ய மாட்டாரா அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. அவருடைய அன்பு தூய அன்பு. அந்த அன்பு ஒரு நாளும் நம்மை விட்டு விலகாது. மரண பரியந்தமும் நம்மோடு இருந்து அந்த அன்பை வெளிப்படுத்துவார். நம்மை ஆசீர்வதிப்பார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவருக்கு நாம் செய்த எல்லாவற்றையும் அவர் ஒருபோதும் நினைக்க மாட்டார். அவர் நம்மேல் பிரியப்படுகிற தேவன், பிதாவிடம் மன்னிப்பு கேட்கிற தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். இந்த நாளில் இந்த வார்த்தை, முதல் வார்த்தை மன்னிப்பு என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தியானித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரை இந்த நாளில் பிரியப்படுத்தலாம். சோத்திரம். ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா நாம் கேட்டேன். ஆண்டவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் நாம் பங்கெடுக்கலாம். சோத்திரம். நன்றி. ஆமே. இந்த வார்த்தைக்காக சோத்திரம். இந்த வார்த்தையை தியானித்து கொள்ளுங்கள். சோத்திரம். ஆமே, ஆமே, ஆமே. சோத்திரம்.